Welcome to our channel. இன்னைக்கு நம்ம வந்து donde está பத்தி படிக்க போறோம். Donde அப்படிங்கிறது வந்து basically where, okay? So எங்க where அப்படிங்கிற questions-லாம் நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணனும் ஸ்பானிஷ்ல அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். So first வந்து donde está. Donde-னா where. Está means are அது மாதிரி வச்சுக்கலாம். So donde o மேல ஒரு இதுக்கு பேர் tilde-ன்னு சொல்லுவாங்க. tilde ஒரு accent ஒரு லைன் ஒன்று வரும். ஸோ இப்போ வந்து நம்ம yo I yoனா estoy I am tú na you tú estás you are él na he அது el மட்டும் இல்லை el ella usted he she you he she எல்லாம் வரும். ஸோ él está nosotros estamos ellos están இது எல்லாமே பாத்தீங்கன்னா estar அப்படிங்கற வெர்ப்ல இருந்து நம்ம கான்ஜுகேட் பண்ணது சரியா. சோ இது எல்லாமே நம்ம வந்து டெம்பரரியா யூஸ் பண்ணக்கூடிய இதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இங்கிலீஷ்ல I நாலே am மட்டும் தான், you நாலே are மட்டும் தான், ஸ்பானிஷ்ல அப்படி இல்ல ser and estar. சோ டெம்பரரியான உள்ள ஆக்ஷன் எல்லாத்துக்குமே நம்ம estar யூஸ் பண்ணனும், அதோட கான்ஜுகேஷன். சோ இப்போ நம்ம where donde நம்ம எப்படி யூஸ் பண்ணனும் அப்படினா அதோட சின்டாக்ஸ் நான் சொல்லிடுறேன். pronombre plus estar plus en plus lugar. pronombre na நம்ம subject சரியா. so subject plus estar இதுல ஏதாவது ஒன்னு யூஸ் பண்ணனும். en னா இங்கிலீஷ்ல உள்ள in மாதிரி, lugar அப்படினா where சரியா. lugar means the place. basically lugar னா place னு சொல்வாங்க. so where. so இப்போ நம்ம examples பார்க்கலாம். yo I am yo estoy en la escuela. I am in the school. Escuela na school. So a la முடியுது, so feminine. So we use la escuela. Yo estoy en la escuela. அடுத்தது தூக்கு பாருங்க. tú estás ஏக்கு மேல accent வரணும். estás en México. México வந்து ஈக்கு மேல accent வரணும். So tú estás en México. அடுத்தது ella எல்லுக்கு பதிலா நான் ella இதுல போட்டுருக்கேன். So ella está en la calle. La calle னா street. calle ஈல முடியுது. So masculine ஆ feminine ஆ நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. But it is feminine. So la calle இது பிராக்டிஸ்ல மட்டும் தான் வரும் சரியா. அடுத்தது nosotros estamos en la casa. We are in the house. casa na house. so a ல முடியுது, அப்ப அது feminine, அப்ப அது la casa சரியா. ஓகே, இப்போ வந்து donde அப்படிங்கறத क्वेश्चனா எப்படி கேட்கணும், அதுக்கு ஆன்சர் எப்படி சொல்லணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். pregunta means questions. ஓகே ஓகே, क्वेश्चन எப்படி நம்ம சொல்லணும் அப்படினா ஃபர்ஸ்ட் நான் அதோட சின்டாக்ஸ் சொல்லிடுறேன். donde plus está plus nombre. so இதோட எக்ஸாம்பிள்ஸ் நீங்க பாருங்க. donde estar நம்ம என்ன படிச்சோம், estoy estás அந்த மாதிரி போடுறோம் இல்லையா. so donde estás tú. தூங்கிறது இந்த nombre-ங்கிறது என்னன்னா சப்ஜெக்ட். நீங்க யார் கிட்ட கேக்குறீங்க, இதுல யார் கிட்ட கேக்குறீங்கன்னா you. ஓகே, தூங்கிறது you. நீ எங்க போற அப்படிங்கறது நம்ம கேக்குறது தான் donde estás tú. இப்போ இது இன்னொரு இது சொல்றேன். பேச்சு வழக்குல வந்து இப்படி பேச மாட்டாங்க. கிராமட்டிக்கலி இது கரெக்ட், ஆனா பேச்சு வழக்குல அப்படி சொல்லாம என்ன சொல்றாங்கன்னா donde estás அவ்வளவுதான். tú சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன் அவசியம் இல்லை? இப்போ இங்கிலீஷ்ல நீங்க பாருங்க where are you. இப்போ இங்கிலீஷ்ல வந்து அதே மாதிரி இப்போ இந்த தூவை நான் ரிமூவ் பண்ண மாதிரி இங்க யூவை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும், where are சப்ஜெக்டை காணுமே, அப்ப அது இன்கம்ப்ளீட்டா இருக்கு. ஏன்னா இங்கிலீஷ்ல கான்ஜுகேஷன் கிடையாது, ஸ்பானிஷ்ல கான்ஜுகேஷன் இருக்கு. அப்போ இங்க சப்ஜெக்ட்ங்கிற த்ரூ இல்லாட்டா கூட இது யூ அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். எப்படி புரிஞ்சுக்க முடியும், estás. ஏன்னா estásங்கிறது தூக்கு மட்டும் தானே வரும். அப்போ அதுலயே நமக்கு புரிஞ்சிடும் இது estás தான், யூ தான் அவங்க சொல்றாங்க, யூ ஒன்ன நம்மள தான் கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் பண்ண வந்துருவோம். புரிஞ்சுச்சா? அடுத்தது பாருங்க, donde está Antonio. Antonio வந்து he.
எல்லுக்கு என்ன வரணும்? está. ¿Dónde está Antonio? Where is Antonio? ஆன்சர் பாருங்க. ஆன்சருக்கு வந்து respuesta. respuesta ஆன்சர். என்ன பண்ணலாம் இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்லலாம் அப்படின்னா first syntax nombre plus estar plus en plus lugar. lugarனா place. nombre-ங்கிறது வந்து subject. ஓகே. இப்போ இங்க donde estás tú? Where are you? இப்போ ஆன்சர் என்ன வரும்? I ன்னு வருமா? So I, yo, estar என்னது? யோனா estoy en México. Yo estoy en México. I am in Mexico. Second, ¿dónde estás Antonio? Where is Antonio? Antonio está en Cuba. Englishல Cuba நம்ம சொல்லுவோம். Spanishல CU is Cuba. Antonio está en Cuba. இப்போ அடுத்தது வந்து இது நீங்களாவே பிராக்டிஸ் பண்றதுக்காக நான் கொடுக்குற எக்ஸசைஸ். ஸோ எக்ஸசைசஸ் அதுக்கு வந்து ejercicios. ஓகே. ஸோ இப்போ இதில் சில கொஷின்ஸ் இருக்கு, சில ஆன்சர்ஸும் இருக்கு. ஸோ கொஷினுக்கு நீங்களாவே ஆன்சர் எழுதிக்கணும், ஆன்சருக்கு நீங்களாவே கொஷின் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேயா? ¿Dónde está Lupe? ஸோ where is Lupe? நீங்களாவே Lupe is in the house அப்படி நீங்களாவே ஆன்சர் எழுதிக்கோங்க. சரிங்களா? ஸோ ¿Dónde está Lupe? ¿Dónde están Ana y Enrique? இங்க Ana and Enrique ரெண்டு பேர் இருக்கும்போது தேன்னு வரும். ஸோ இங்க están வரணும். ஓகேயா? ¿Dónde está Carlos? இப்போ அடுத்தது ஆன்சர்ஸ். Alicia está en Argentina. ஸோ where is Aliciaங்கிறது கொஷின் வரணும். அதை நீங்களாவே நோட் பண்ணிக்கோங்க கொஷின் எப்படி வரணும். Raúl está en Colombia. Ellas están en Canadá. ஸோ இதுக்கு நீங்க ஒரு ப்ராக்டிஸ் செஷன் மாதிரி இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, அதுக்கு நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஊடையில ரொம்ப நாள் வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணல. எனக்கு பர்சனலி கொஞ்சம் நிறைய ஒர்க் இருந்தது, என்னால் அதுக்கு டைம் கொடுக்க முடியல. அதனால நான் வந்து ஒரு பெரிய பிரேக் ஆயிடுச்சு. ஐம் ரியலி சாரி. பட் நான் ரொம்ப ஆசையாக தான் இந்த சேனல் ஆரம்பித்தேன். எனக்கு லாங்குவேஜஸ் டீச் பண்ண எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ நான் வந்து கமெண்ட் எல்லாத்துக்குமே, பழைய கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணிக்கிட்டு வந்தேன். பிகாஸ் எனக்கு வந்து நீங்கள் எவ்வளோ ஆசையாகவும் சந்தேகத்தை கிளியர் பண்ணுங்கிற நம்பிக்கையில் எனக்கு காண்டாக்ட் பண்ணும்போது நான் ரிப்ளை பண்ணலைங்கும் போது அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்காக எல்லாம் ரிப்ளை பண்ணும்போது என்கிட்ட ஒருத்தர் கொஷின் கேட்டிருந்தாங்க. அதை வந்து நான் மெசேஜில் நான் வந்து கமெண்ட்டில் டெக்ஸ்ட்டில் நான் வந்து ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ அந்த கொஷின் என்னங்கிறத இப்போ சொல்லி அதை உங்களுக்கு நான் சேர்த்தே நான் ஆன்சர் பண்ணுறேன். அவங்க என்ன கொஷின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த எஸ்டேக்கும் இந்த எஸ்டேக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதாவது இந்த எஸ்டே, அதாவது ஆக்சென்ட் அசன்டோவே இல்லாம வரக்கூடிய எஸ்டே வந்து ஸ்டார்ட் பண்றதுல திஸ் அப்படிங்கறது ஆரம்பிக்கும் இல்லையா, அதுக்கு அதை யூஸ் பண்ணணும். அதாவது this house is mine. So esta casa es mío, es mía. este தான் சொன்னீங்க, அப்புறம் ஏன் எஸ்தா அப்படின்னு என்ன கேட்காதீங்க. காசான்னு நான் சொன்னதுனால எஸ்தா அப்படின்னு மாறிடணும். ஸோ இது திருதையே இல்லாம வந்துடுச்சு. இப்போ இந்த ஆக்சென்ட்டோட உள்ள எஸ்டே எப்போ வரணும் அப்படின்னா, este es mío, this is mine. ஸோ இப்போ பாருங்க, இந்த ஆக்சென்ட் இந்த இதே இல்லாம வர எஸ்தா கூட ஒரு நவுன் ஒன்று எப்பவுமே ஒட்டிக்கிட்டு வரும். இதுல this is mine அவ்வளவுதான், அதுல நவுனே வராது, இதுல இந்த ஆக்சென்ட் வரும். ஓகேயா? இதுதான் அந்த டிஃபரன்ஸ். இந்த எஸ்டே வந்து இன்னும் சில கான்டெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அதை லேட்டரா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம படிக்கலாம். இப்போதைக்கு பேசிக்கா உள்ள திஸ் அப்படிங்கிறதுக்கு எஸ்டே அண்ட் எஸ்டே இதுதான் வந்து அவங்க கேட்ட டவுட்டு. ஸோ இதை நான் கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. அது போக இன்னொரு விஷயம் கூட நான் யோசித்தேன்.
நான் சொன்ன மாதிரி எனக்கு லாங்குவேஜஸ் டீச் பண்ண ரொம்ப பிடிக்கும். நான் இங்கிலீஷில் ரொம்ப ஸ்ட்ராங், இங்கிலீஷ் கிராமரில் ரொம்ப ஸ்ட்ராங். மெக்சிகோவில் நான் வந்து ஒரு லாங்குவேஜ் ஸ்கூலில் இங்கிலீஷ் தான் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு நிறைய கமெண்ட் வந்தது, நான் சேர்த்து வச்சு உட்காந்து எல்லா கமெண்ட்டையும் நான் ரிப்ளை பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா. அப்போ நான் கவனிச்சேன் நிறைய பேருக்கு வந்து இங்கிலீஷ் கிராமர் தெரியல, அவ்வளோ கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸோட அந்த கொஷின்ஸ் எனக்கு வந்திருந்தது. ஓகேயா, அப்போ ஐ ஃபவுண்ட் நம்ம எல்லாருக்குமே எஜுகேஷன் இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக எல்லாருமே ஒரு டிகிரி வச்சிருப்பாங்க, ஆனால் ஒரு பேசிக் இங்கிலீஷ் நம்ம கிட்ட இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நான் வந்து இங்கிலீஷில் கூட ஒரு சேனல் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கூட யோசிச்சேன் அந்த கமெண்ட் செக்ஷனை படிக்கும்போது. இஃப் யூ ஆர் வில்லிங் டு, உங்களுக்கு அது வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் இங்கிலீஷில் ஒரு சேனல் ஆரம்பிக்கிறேன். இங்கிலீஷை நான் ப்ராப்பராக இதே மாதிரி தமிழ் கூட கம்பேர் பண்ணி நீங்கள் இங்கிலீஷை படிச்சீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே இங்கிலீஷ் கிராமர்ஸை நீங்கள் ஃபாஸ்ட்டாக படிச்சிடலாம். சரியா, இங்கிலீஷை நம்ம ஊரில் ஸ்கூலில் சொல்லி கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி படித்தா கொஞ்சம் கஷ்டம் தான், புரிதல் கொஞ்சம் வேணும். அது நான் தமிழோட சேர்த்து உங்களுக்கு சொல்லித்தரேன், தமிழ் கிராமரோட சேர்த்து சொல்லித்தரேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு அது வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் இங்கிலீஷ்லேயும் ஒரு சேனல் ஆரம்பித்து உங்ககிட்ட நான் சொல்கிறேன், நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணலாம். எனக்கு எப்பவுமே வந்து கல்வி மேல ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்ட் உண்டு. நம்ம நிறைய கத்துக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம வந்து நல்லாவே ஜெயிக்க முடியும் நான் நம்புறேன். அதனால உங்களோட சப்போர்ட் எனக்கு இருக்குமான்னு தெரியாது, உங்களுக்கு வேணும்னா நீங்க சொல்லுங்க, நான் இங்கிலீஷ் சேனலையும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட நான் சொல்றேன். ஓகேயா, ஸோ இன்னைக்கு இதோட தான் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு இதோட இது போதும். இதுக்கப்புறம் நான் வேற ஒரு டாபிக்ல நான் திரும்ப உங்களுக்கு சொல்றேன். மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லா சண்டேயும் நான் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன் வீடியோஸை. ஐ ஹோப் இதுக்கப்புறம் நான் ரெகுலராக எல்லாம் பண்ணுவேன் நான் நினைக்கிறேன். ஐ ஹோப் அதில் பிரேக் இல்லாமல் இருக்கும்னு. நான் சொன்ன மாதிரி ஒர்க் இருக்குது, எனக்கு பர்சனல் லைஃப் இருக்குது, அதனால தான் ஒரு பிரேக் விழுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து லெட்ஸ் லேர்ன் ஸ்பானிஷ் டுகெதர். ஓகேயா, தேங்க்யூ.